வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று கண்ணனை பார்த்த ஆயர்கள் எப்படி அவன் அழகை மெச்சினார்கள் என்றும் அவனை உலகாளும் தலைவனாக வருவான் என்று எப்படி பாராட்டி மகிழ்ந்தார்கள் என்பதையும், பேணிச் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத் தாம் புகுவார் புக்குப் போதுவார் ஆனொப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே என்ற பாடல் மூலம் அறிந்து கொண்டோம். இன்று பெரியாழ்வார் திருமொழியின் முதல் திருமொழியில் அமைந்துள்ள 4வது பாடலான உரியை முற்றத்து உருட்டி என்ற பாடலை பொருள் விளக்கத்தோடு பார்க்கலாம். பெரியாழ்வார் திருமொழி முதல் திருமொழி 4வது பாடல். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவுவார் செறி மென் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவுவார் செறிமென் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. திரு ஆய்ப்பாடியில் உள்ள ஆயர்களில் ஒரு சிலர் தங்கள் இல்லங்களில் பால் தயிர் நெய் முதலானவை வைத்திருந்த உரிகளை அறுத்து கொண்டு வந்து கண்ணனின் திருமாளிகையின் முற்றத்தில் உருட்டிவிட்டு தங்கள் மனம் போன போக்கில் ஆடுகின்றார்களாம். வேறு சிலரோ நறுமணமிக்க பால் தயிர் நெய் போன்றவற்றை கண்ணனின் நலன் கருதி தானமாக மற்றவருக்கு தருகின்றனராம். சிலர் அடர்ந்த மென்மையான தங்கள் கூந்தல் அவிழ்ந்தது கூட தெரியாமல் ஓடி மகிழ்கின்றனராம். ஆனந்தம் மிகுந்து அறிவு மயங்கியதால் அவர்கள் இவ்வாறான செயல்களை செய்து கும்மாளமிட்டனர். இப்படியாக திரு ஆய்ப்பாடியில் ஆயர்கள் கண்ணன் பிறந்ததை ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் என்று பெரியாழ்வார் வர்ணிக்கின்றார். நாளை கொண்ட தாளூரி கோலக் கொடுமழு என்னும் பாடலை பார்க்கலாம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.